ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்களுக்கு என்ன ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு எஸ்இஓ அனலிஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ரிசர்ச்சிங் ஸ்கில். உங்களுக்கு ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஒரு டேட்டாவை ரிசர்ச் பண்ண, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இல்லை ஒரு சர்வீஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறீங்கன்னா டீட்டெயிலாக அந்த விஷயத்தை பற்றி அலசி ஆராயணும். சரிங்களா? அந்த மாதிரி ரிசர்ச்சிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, பேஷன்ஸ். பொறுமை ரொம்ப முக்கியம் சாமி இந்த ஃபீல்டில். என்னன்னா, ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, ஒரு எஸ்இஓ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா, அது எக்ஸிக்யூட் பண்ணி அது பெர்ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஒரு கை குழந்தைய நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க பார்த்தீங்களா, பிறந்த கை குழந்தைய, அந்த மாதிரி உங்களோட கேம்பெயின்ஸையும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த ரிசர்ச்சிங் ஸ்கில் அண்ட் பேஷன்ஸ் ஸ்கில்லையும் தாண்டி இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிறது தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கேம்பெயின்லேயோ இல்லை உங்களோட எஸ்சி ஆக்டிவிட்டிலையோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, டீகோட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ திஸ் காம்பினேஷன் ஆஃப் ரிசர்ச்சிங் ஸ்கில், பேஷன்ஸ் ப்ளஸ் திஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஓகேவா? இது மூணுமே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃபீல்டுக்குள்ளே வர ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் பேசிக்காக ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே வந்துட்டு செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கோங்க.